மீனா சமையல் ரூமில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்து வராரு. வந்தோடனே என்னாச்சு மீனா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ வா அங்கே போயிட்டு உள்ள ரூமில் படுத்துட்டு நான் போயிட்டு உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. அங்கேருந்து வராங்க ரோகிணி. வந்தவொடனே பயங்கரமாக கோவம் வருது. என்ன என் ரூமில் படுத்துட்ருக்காங்க, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. இந்த வீட்டில் வந்தால் கூட படுக்க ரெஸ்ட் எடுக்க ஒரு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தானாகவே பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து விஜயா வராங்க. என்னம்மா ரோகிணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் தானே இந்த ரூமில் இருக்கோம், பாருங்க அங்கே பாருங்கள் எங்கே படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன இவளுக்கு இவ்வளோ திமுரு போய் படுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் எழுப்புறாங்க. ஏய் மீனா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க முடியாமல். அதுக்குள்ளே முத்து வந்துட்டார். எழுந்து வெளியே வா, எதுக்காக அந்த ரூமில் போய் படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மீனாக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு டேப்லெட் வாங்க போனேன், எதுக்காக எழுப்பி வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. இல்லை அது ரோகிணி வந்திருக்கா, ரெஸ்ட் எடுக்கணும்ல. என்ன ரெஸ்ட் எடுக்கணும், மீனாவும் ரெஸ்ட் எடுக்க தான் அங்கே படுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன தான் விஜயா நினச்சிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அண்ணாமலை திட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன இன்னும் சமைக்கலையா, சீக்கிரம் போயிட்டு வேலைலாம் பண்ணு போ, எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதை கேட்டோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. மீனா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே பாரு, இனிமே நீ அப்பாவுக்கு நமக்கு மட்டும்தான் சமைக்கணும், வேறு யாருக்காவது சாப்பாடு வேணும்னா என்னென்ன வேணுமோ அவங்களே போய் சமைச்சிக்கிட்டோம், நீ போய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அண்ணாமலை அப்படியே அமைதியாக இருக்கார். அப்பா நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான்ப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க, எல்லாருக்கும் அவதானே சமைப்பா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், மீனா வரத்துக்கு முன்னாடி யார் இங்கே சமைச்சிட்டு இருந்தாப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அம்மா தானே, இப்போ அம்மாவே பண்ணட்டும், அது என்ன அம்மா ரெஸ்ட்டா, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணுமா, இப்போ புதுசாக 2 மருமக வந்திருக்காங்களா அவங்களே சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாரு மீனா சொல்கிறத கேளு, நீ யாருக்குமே நீ சமைக்கக்கூடாது.